நமஸ்காரம். திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் விருந்தோம்பல். குறள் எண் 84. அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் என்கிறார் நம் திருவள்ளுவர். சென்ற குறளில் நம்ம விருந்தோம்பல் செஞ்சோம்னா நம்மளுடைய செல்வம் அழியாது, நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதை இங்கே இன்னும் உறுதிப்படுத்துகிறார். அகனமர்ந்து உள்ளத்தில் அமர்ந்து இருந்துருவாங்களாம். யார்? செய்யாள். செய்யாள்ங்கிறது இங்கே நம்ம திருமகள் லக்ஷ்மியை குறிக்கிறது. செம்மையான நிறமுடையவங்க. நமக்கு திருமகள் அப்படின்னு சொன்னாவே என்ன தோணுது பாருங்கள்? ரெட் கலர் சாரியோட அந்த ரோஸான லோட்டஸில் முகம் நல்ல சிவந்த வெளுப்பாக இருக்கிறது. சயின்டிஃபிக்காகவே ரெட் கலர் பாருங்களேன், எந்த நேரத்துலேயும் எவ்வளோ தூரத்துலேயும் லாங்கஸ்ட் வேவ் லென்த் நல்லா தெரியும். அதனால தான் நம்மளோட ரோடுலாம் கூட நிறைய ரிஃப்ளெக்டர்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? இது சும்மா ஒரு யதார்த்தத்துக்கு சொல்கிறேன். பட் ஆக்சுவலி லக்ஷ்மி அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா, தாயாருடைய கண்களால் எல்லா இடத்தையும் பார்க்குறாங்களாம். அவங்களோட ஐ சைட்டிலேருந்து தப்பாத இடமே இல்லை. அதுதான் லக்ஷ்மி அப்படிங்கிற பேருக்குரிய மீனிங். சரி, இங்கே இந்த குறளுக்கு வந்துடுவோம். அப்படிப்பட்ட லக்ஷ்மி உரையும் தங்கிடுவாங்களாம். யார்கிட்ட? முகன் அமர்ந்து, நல்ல முகம் வந்து சிரித்த முகமாக மலர்ந்து, ஒரு தாமரைப்பூ மாதிரி, ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஃப்ளவர் மாதிரி நல்ல ஹாப்பியாக ஃபேஸை வச்சுட்டு நல்விருந்து, நல்ல விருந்தை வளர்க்குறவங்க, ஓம்புவான் வளர்க்குறவங்களோட இல்லத்தில். அதாவது வர்ற விருந்தாளிகளை நாம் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்று உண்மையான முக மலர்ச்சியோடு அவங்கள ட்ரீட் பண்ணோம்னா, அவங்களுக்கு விருந்து படைச்சோம்னா, திருமகளாகிய லக்ஷ்மி ஆகிய அந்த மகாலட்சுமி என்றைக்குமே நம்ம கூட இருப்பாங்களாம், நம்ம வீட்டிலே இருந்துருவாங்களாம். வாடி ராசாத்தி, ஒன்றை தான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்கிறீங்களா? திருமகள் வாசம் செய்கிற இடம்ங்கிறது பெருமாளுடைய திருமார்பில் அந்த ஸ்ரீவஸ்தம்ங்கிற மருவை பீடமாக வச்சு அதுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனால் மகாலட்சுமி நித்திய வாசம் செய்யக்கூடிய இடங்கள்னு அவங்களே சொல்கிறதாக மகாபாரதத்தில் ஒரு குட்டி கிளை கதை வருது. கிருஷ்ணனும் ருக்மணியும் கோயிலுக்கு போகிற மாதிரியும், ருக்மணி தேவி தாயாரிடத்து மகாலட்சுமிகிட்ட கேட்குறா, நீங்கள் எங்கெல்லாம் நிரந்தரமாக இருப்பீங்க? ரெண்டு பேருமே லக்ஷ்மி தான், அவங்களுக்கு தெரியாதது இல்லை, ஆனால் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த கேள்வியை கேட்குறம்போது இந்த பதில் கிடைக்குதான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும். பிரசன்ன முகம். யார் ஒருத்தங்க எப்போதுமே சிரித்த முகத்தோட இந்த ப்ளசண்ட்டு ஃபீலிங் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? வைபே ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்காங்களாம். ரெண்டாவது, பயப்படாமல் இருக்கிறவங்க. எதுக்கும் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கிறவங்க. நம்ம அந்த தெனாலி படத்தில் கமலஹாசன் வர மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பயம் பயம் அப்படிங்காமல், படைத்தவன் துணை இருக்க எவருக்கு நாம் பயப்பட வேணும் அப்படின்னு பயப்படாமல் இருக்கிறவங்கள்ட்ட லக்ஷ்மி இருக்காங்களாம். அடுத்து, யாரெல்லாம் லக்ஷ்மிக்கு இன்னொன்று இலக்கு, யாரெல்லாம் தனக்குன்னு ஒரு இலக்கை வச்சுட்டு அதுக்கு முயன்றுக்கிட்டே இருக்காங்க, பர்சிஸ்டண்ட்டாக அவங்க அப்படியே அதுக்கு உழைக்கிறாங்க இல்லையா? அவங்கள்ட்ட உறுதியாக லக்ஷ்மி இருக்காங்களாம். அடுத்து, எவன் ஒருவன் தனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை அனுஷ்டாங்களா கரெக்டாக அதுக்குரிய தர்மங்களோடு செய்கிறானோ அவன்கிட்ட உறுதியாக இருக்காங்க. இங்கே நமக்கு ஒரு டவுட் வரலாம், நம்மளுடைய கர்மாக்கள் என்ன? அதுக்கு தான் நமக்கு வேதங்களும் நூட்களும் இருக்கிறது, நம்மளுடைய ஆச்சாரிகள் சொல்கிறது இருக்கிறது. அப்படி நமக்கு அந்த அளவுக்கு கேட்க முடியாட்டியும் திருவள்ளுவர் சொல்கிற இந்த அறம்ங்கிற வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னாவே வாழ்க்கையில் யதார்த்த வாழ்க்கை நம்ம எப்படி வாழணுங்கிற விதிமுறைகளை நமக்கு சொல்லிடுறார். ஒரு இல்வாழ்க்கையை, ஒரு ஃபேமிலி மேன் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிடுறார். அடுத்து ரொம்ப முக்கியம், கோபப்படாமல் இருக்கிறவன்ட்ட இருக்காங்களாம் லக்ஷ்மி. அதனால் யாரும் கோபப்படாதீங்க. நீங்கள் நினைக்கலாம் கோவப்படலைன்னா யாரையுமே திருத்த முடியாதே அப்படின்னு. ரியலாக கோவப்படுறது வேற, கோபம் மாதிரி காமிச்சிக்கிறது வேற. நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்களா நமக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. நம்மளுடைய நாடி நரம்புகளெல்லாம் புடைச்சிண்டு அங்கங்கே பிளட் வெசலுக்கு ஹார்ம் பண்ணாமல் இருப்போம், அவ்வளோ கோவப்படாமல் இருந்தோம்னா. ஆனால் கொஞ்சம் கோபத்தை நம்ம காமிக்க தான் வேணுங்கிற இடத்துல கோபத்தை காமிக்கிறதும் அன்பும் வீரமும் சொல்கிறாரு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு
பெரிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு புதர்கிட்ட ஒரு பாம்பு இருக்கும். ஒரு முனிவர் அந்த சைடாக வரும்போது எல்லாரும் அந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, அந்த சைடு போகாதீங்க, அந்த ஒரு பாம்பு இருக்குது, அது எப்படி யாரும் நீங்கள் உங்களை அது உங்களை கொத்தியே தீத்துரும், அதை கொத்தாமல் இருக்கவே இருக்காது, நீங்கள் ஓடி போனாலும் சரி, அது அவ்வளோ ஸ்மார்ட் அது, அதனால் அந்த ஏரியா பக்கமே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் சன்னியாசியாச்சே, அதனால் இவர் நேராக என்ன செய்கிறாருன்னா அந்த பாம்புக்கிட்டே போய் அந்த பாம்புக்கிட்ட பேசுகிறார். நீங்கள் நினைக்கலாம் அது ஒரு அனிமல், அது ஒரு ரெப்டைல், அதை கூட எப்படி பேசிட முடியும் அப்படின்னு. இப்போ உங்கள் பெட்ஸ்கிட்ட நீங்கள் பேசுகிறது இல்லையா, அவங்களோட பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுது இல்லையா, நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறது அதுங்களுக்கு புரியுது. அது மாதிரி தான் அவர் அதுக்கிட்ட பேசுகிறார். ஏன் இந்த மாதிரி எல்லாரையும் கொத்துற, அது ரொம்ப பாவம், கொத்தக்கூடாது, அதனால் நீ யாரையுமே கொத்தாமல் இரு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு நிறைய உபதேசங்கள் சொல்லிவிட்டு மென்மையாக இருக்கிறதுக்கு சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறார். இந்த நல்ல புத்திகளை கேட்ட அந்த பாம்பு யாரையும் கொத்துறதே இல்லை. இது யாரையும் கொத்தலை அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு உடனேயே அங்கே இருக்கிற குட்டி பசங்க வில்லேஜஸ் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க, இது ஏற்கனவே பண்ணதை ஞாபகம் வச்சுட்டு அதை தலை தெரிஞ்சாவே கல்லை தூக்கி போடுறது, பெரிய கம்பு நாள் அடிக்கிறது, இந்த மாதிரி அதை தும்சம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எப்போவுமே ஒரு ஆளுக்கு ஒரு அறிவுரை சொன்னோம்னா திருப்பி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களான்னு போய் பார்க்குறது தான் ஒரு நல்ல குரு அடையாளம். இதனால் இந்த முனிவர் என்ன செஞ்சார்னா திருப்பி அதே வழிக்கு அந்த பாம்பை பார்க்குறாரு. அந்த பாம்பை தெரியவே இல்லை. ரொம்ப பார்த்தா அந்த புதருக்கு கிட்ட அப்படியே நூலாக நஞ்சு போய் கிடக்குது. இன்னும் கொஞ்சம் விட்டால் உயிர் போயிடும், அந்த நிலையில் இருக்குது. அப்போ அதை பார்த்து அவர் கேட்குறாரா, என்னப்பா நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு. அந்த பாம்பு நினச்சின்னு தான், ஏப்பா நீ தானே யாரையும் கொத்தக்கூடாதுன்னு சொன்னான்னு இவருக்கு புரிஞ்சிருது இதுதான். அப்போ அவர் சொன்னாரா, உன்னை கொத்தக்கூடாதுன்னு தான் சொன்னேன், சீரக்கூடாதுன்னு சொன்னேன்னா, உன்னைய தடுக்க யாராவது வந்தாங்கன்னா, உன்னைய அடிக்க யாராவது வந்தால் நீ சீரு. நம்மளே காப்பாற்றிக்கிறது, நம்மளே தற்காத்து கொள்வது தான் முக்கியமான கடமை. இது இந்த அடிக்கிற மாதிரி கையை ஓங்குறது தான், அடிச்சிடக்கூடாது. அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ கோபப்படாமல் இருக்கிறவங்கள்ட்ட நித்திய வாசம் செய்வாளாம் லக்ஷ்மி. அப்புறம் யாரெல்லாம் தெய்வ பக்தியோடு இருக்காங்களோ அவங்கள்ட்டையும் கண்டிப்பாக இருக்காங்களாம். அப்புறம் யாரெல்லாம் செய் நன்றி மறக்காமல் இருக்காங்களோ அவங்க மனசுலையும் வாழ்கிறாங்களாம். யாரெல்லாம் தன்னுடைய புலன்களை அடக்கி அறத்தோடு வாழ்கிறாங்களோ, சாத்வீக குணத்தோடு வாழ்கிறாங்களோ அவங்கள்ட்ட உறுதியாக இருக்காங்களாம் மகாலட்சுமி. செல்வம்னு சொன்னால் வெறும் பணம் மட்டும் கிடையாது. 16 செல்வங்களை நம்ம நூல்கள் சொல்லுது. கல்வி, அறிவு, ஆயுள், ஆற்றல், இளமை, துணிவு, பெருமை, பொன், பொருள், புகழ், நிலம், நன்மக்கள், நம்பிக்கை, நோயின்மை, முயற்சி, வெற்றி. இந்த 16 செல்வங்களும் எல்லாரும் பெற்று நன்கு வாழ இறைவனிடத்தில் பிரார்த்தனைகள். அதனால் வள்ளுவர் சொன்ன மாதிரி விருந்தோம்பலை முகம் மலர்ந்து செய்வோமாக. தேங்க்யூ. வாழ்க தமிழ், வளர்க வையகம்.